புரட்டாசி மாதம் வந்தாச்சு. நான்வெஜ் மிஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த மாதிரி மஷ்ரூம் பன்னீர் இதுதான் வந்து கை கொடுக்கும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கி மஷ்ரூம் சுக்கா எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு வரமிளகா, கொஞ்சமாக பச்சை மிளகா, ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 1 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி, பாதி கேப்சிகமும் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா பொடியெலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் வந்துட்டு உள்ளாடி சேர்த்துக்கோங்க. 200 கிராம் மஷ்ரூம் பேக் தான் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளாடி சேர்த்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. மஷ்ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி வெளியே வரும். இதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ண வேணாம், அப்படியே ஓப்பன்லேயே குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியெலாம் நல்லா வற்றி கொஞ்சம் சுருண்டு வரும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெப்பர் பொடியும் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பரான மஷ்ரூம் சுக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.